புண்ணியமாவது மயிராகுது. புரியுது? அந்த 1.25 அடி மயிர் என்ன தம்பி? புண்ணியமாவது மயிராகுது. கோயிலுக்கே வட்டி கொடுவாங்க எங்கள் ஊரில். கும்பாபிஷேகத்துக்கு 10,000 பத்தில் 3 வட்டி. புரியுதா? இப்போ கோயில் காசை பேங்கில் இருக்குது. அவன் பேங்கில் ஓடுறக்கு அந்த கோயில் காசை அன்னைக்கு லீவு நக்கனானாமா. அந்த லீவு நக்கினதுக்கு சம்பளம் 500 எடுத்துட்டானுங்க. இவன் நல்ல வயிற்றில் பிறந்தவனாக இருந்தால் கோயிலுக்கு சேவை செய்யணும். சம்பளம் எடுத்துகிட்டு போய் அவன் நின்று பேங்கில் ஓட்டான்னு 1.25 லட்சத்தை. இவன் நல்ல வகுத்தில் பிறந்தவனாக இருந்தால் அந்த வேலை செய்யும். இவன் இறை சேவை செய்யலை, சம்பளத்துக்கு தான் கோயிலில் வேலை செய்கிறான். புரியுதா? அவனுக்கு குடும்பம் இருக்குது சைட்டு. அப்போ அவனுக்கு குடும்பம் இருக்குது ரைட்டு. அவன் குடும்பம் இருக்குதுன்னா என்ன பண்ணோன்னு அவன் பதவியில் இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போ இவன் கோயில் காசை பூரா கொண்டு போய் ரொட்டேஷன் விட்டு அவன் குடும்ப செலவு பண்ணி போட்டு மாலை நேரம் கூப்பிட்டு நான் பேங்கில் இருக்கிற பணத்தை எடுக்கிறேன், அந்த பணத்தை எடுக்கிறேன். மார்கழி மாதம் விளக்கு போடுறக்கு ஆடி மாதமே பணம் எடுக்கணும். எப்படி பொறுப்பாளி? இவன் பொறுப்பாளியா பெருச்சாலியா? ஏன் தம்பி? இவனுங்கெல்லாம் பொறுப்பாளியா பெருச்சாலியா? இந்த வேலை செய்யறதுக்கு இப்போ ஏதோ வேறு மாமா வேலை செஞ்சுட்டு போயிடலாம். மானங்கட்ட நாய்யா. அட கோயில் காசு திருடி தங்கட்டி உங்களுக்கு என்ன கேடு?